டிரைவர் சிவா அண்ணன்னு ரஜினி சாருக்கு வண்டி ஓட்டினார், குண்டா ஒருத்தர், கருப்பா மீச வச்சுட்டு. அவர் தாத்தா கிட்ட கம்பெனியில் இருந்தவர். ஓ, அப்போ பல கதைகள் ரஜினி சார் அப்படியா 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 அது ஸ்டைல் தெரியுமா அவர்? அவ்வளோ கதையும் கேட்டிருக்காரு. இவ்வளோ புரட்சிகரமான ஆள், சமுதாயத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு. இவர் கை செய்ய செலவு பண்ணிருக்காரு, கட்சியை தான் காசு வாங்கலை. இன்றைக்கி எங்கள் பணம் திராவிட கழகத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே எம்ஆர்ஆர் பணம் இருக்குது ட்ரஸ்ட்டில். எனக்கு யார் சொன்னதுன்னா, ஆராசான் இருக்கார்ல, நம்ம எம்பி ஆராசான், நம்ம நீலகிரி கெஸ்ட் ஹவுஸில் நான் மீட்டிங் ரூம் எனக்கு அவர் கெஸ்ட் ஹவுஸே கொடுத்தாரு. அவர் ரூமு தாத்தாவோட பேர் தான். எனக்கு என்ன இருக்குது, நான் பெரிய நடிகனா ஒன்றும் கிடையாது. கொடுத்து அங்கே ஒரு வயசான ஒரு பாய் இருந்தார், இஸ்லாமியர். அவர் திராவிட கழகத்தில் வந்தவர். அவர் சொன்னார், தம்பி எப்போ சொல்கிறது தானே, 15 வருஷத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனுக்கு போயிருக்கேன். இப்போ டிஎம்கேல சேர்ந்து நான் 3 எம்பி எலெக்ஷனும் 3 எம்எல்ஏ எலெக்ஷனும் பார்த்துட்டேன். தம்பி உங்களுக்கு தெரியாது, உங்கள் தாத்தாவோட படம் திராவிட கழக ட்ரஸ்ட் எவ்வளோமா இருக்கும், இன்றைக்கி கணக்கில் 100 கோடி ரூபா இருக்கும். அப்போயே சொல்கிறார், இன்றைக்கி அது 500 1000 கோடி யாருக்கு தெரியும். அவ்வளோ கொடுத்துக்கார தாத்தா. ஆனால் எங்களுக்கு செய்கிறது இந்த உலகத்தை யாருமே இல்லை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.